எல்லோருக்கும் வணக்கம். டைட்டில் பார்த்த மாதிரியே அஜ்வியோட கிஃப்ட் எல்லாம் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து மேக்னெட் மாதிரி இருந்தது. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு எல்லா ஷேப்பும் இருந்தது. அதெல்லாம் செட் பண்ணால் ஒரு வீடாவோ இல்லை காரு, ட்ரக் அந்த மாதிரி எதுனாலும் ஃபார்ம் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணதுலேருந்து வேறு எந்த கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ண வர மாட்டேன்னு மூஞ்சி தூக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பிரின்சஸ் செட் மாதிரி இருந்தது. கூடவே கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, பிரின்சஸ்க்கும் ட்ரெஸ் இருந்தது, நம்ம கியூட்டி பிரின்சஸ்க்கும் ட்ரெஸ் இருந்தது. ஒரு க்ரீட்டிங் கார்டும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து வெளியே போட்டுட்டு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸு, இன்னொன்று கேஷுவலாக வீட்டில் போடுற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட்டு பெஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதில் $50 மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். கூடவே ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சாக்லேட்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ அடுத்து பார்க்குற கிஃப்ட் வந்து அஜ்வியோட ஃபேவரெட். ஏன்னா அஜ்விக்கு வந்து ஸ்விம்மிங்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு சின்ன பூல் மாதிரி நம்ம வீட்டிலே செட் பண்ணிக்கலாம், மொட்டை மாடியில் இல்லை கார்டனில். அந்த மாதிரி நாங்கள் இதை செட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அடுத்து இந்த கிஃப்ட் வந்து ஒரு எஜுகேஷ்னல் டைப் ஆஃப் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு மேட் மாதிரி இருக்குங்க. கூடவே நம்ம வந்து பேட்ரி போட்டோன்னா ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷேப் இருக்குது. ஸோ பட்டன்ஸ் மாதிரி இருக்குது அந்த மேட்டில். அந்த ஷேப்பில் போய் லைட் எரியும் போது போய் நின்னோன்னா அந்த ஷேப்பை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பயங்கர எஜுகேட்டிவாக இருக்குங்க. என்னம்மா யோசிக்கிறாங்க பாருங்களேன் பா. அடுத்தது இந்த கிஃப்டில் வந்து அஜ்விக்கு வந்து இந்த பர்த்டே தீம் வந்து ஃப்ரோசன் தீம் தான் இல்லையா. ஸோ எல்சா சிப்பி கப்பில் அஜ்வின்னு கஸ்டமைஸ்டாக பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க. செம க்யூட்டாக இருந்தது. அவங்களே வந்து ஒரு பெயிண்டிங் கிட்டும் கொடுத்துருந்தாங்க. ரெயின்போ மாதிரி இருந்தது. இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. இதை அவள் யூஸ் பண்ணும்போது நான் அதையும் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்களும் ஒரு க்ரீட்டிங் கார்டு வச்சு கொடுத்துருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. அஜ்வி ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணா இந்த இயர் பர்த்டே. அப்புறம் கூடவே வந்து எல்சா பேக், இந்த வருஷத்துலேருந்து ஸ்கூல் போக போகிறா, அதனால ஒரு பேக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸ்கூல் பேக் தான். ஸோ அடுத்தது ஒரு டிஸ்னி கேரக்டர் தான் இந்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு ஆக்சுவலி கொடுத்த பொண்ணு கூட அஜ்வி வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாள் இந்த பொம்மைக்காக. அதனால் அதே கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கு. இதை தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இது செம்ம க்யூட்டாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக இது வந்து ஒரு நோட் புக்கு, கலர் பென்சிலோட ஒரு ஸ்கூல் பேக்கும் கொடுத்துருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இது என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவில் ஒரு பியானோ மாஸ்டர்கிட்ட ஆன்லைன்லேயே பியானோ கற்றுக்குறாரு. அந்த மாஸ்டர் அவர் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வச்சு எங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருந்தார். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சேர்ந்தது. ஆனால் வந்ததுலேருந்து இந்த டெடி பேரை விடாமல் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. செம்ம க்யூட்டாக இருந்தது அதை பார்க்க. இதில் வந்து இன்னும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக சூப்பராக இருந்தது. அடுத்த கிஃப்ட் வந்து ஒரு எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்ட்டுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. இதையும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி